ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சார், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு ரீசெண்டான ஸ்பீச் வந்து உண்மையிலேயே விவாத பொருளாக மாறி இருக்கிறது. இந்த ஆட்சி 6 மாசத்துக்கு நம்ம வந்து விமர்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் பேசியிருந்தேன். ஆனா இப்போ போற போக்க பார்த்தா இந்த ஆட்சி ஒரு 3 மாசம் கூட நீடிக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிலை இருக்கு அப்படின்னு. தாவேக்காவுடைய அரசாங்கத்தை கவிழ்க்கும் ஒரு திட்டம் இன்னமும் தொடர்கிறதா, குறிப்பாக திராவிட கட்சிகளுக்கு? ஆட்சி கவிழ்ப்பதற்கான முகாந்திரம் இல்லை, கலைப்பதற்கான முகாந்திரமும் மத்திய அரசு கிட்ட இல்லை இப்போ. ஏன்னா அவங்க 2 விஷயத்தை தெரிஞ்சு, விஜய் சேஃப் 5 ஆண்டுகள் சேஃப் நிச்சயமா. 3 தேர்தல்கள்ல பாஜக எதிர்ப்பை மட்டுமே காண்பித்து வாக்குகளை பெற்ற திமுக எப்படி மீண்டும் பாஜகவோடு போய் இணையும்? அது ஒரு நகைமுறை. ஒன்று, நபர்கள் வேற, கட்சி வேற. நாங்கள் மோடியை தான் எதிர்க்கிறோம், பாஜகவை எதிர்க்கவில்லை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 60,000 லட்சம் பேர் வந்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதுல 25% வந்து ஜென்சிஸ் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்போ இதே மாதிரிதான் டிவிகேலையும் உள்ளாட்சி தேர்தலில் அவங்க வந்து மக்கள் இயக்கமா இருக்கும்போது போட்டியிட்டாங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய அந்த டெம்ப்ளேட் அண்ணாமலை ஃபாலோ பண்றாரா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் இருக்கு. இது சரியான அணுகுமுறை தான் இல்லை, ஜென்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருவேளை தாவேக்காவோட ஃபாலோ பண்ணலாம். பட் அண்ணாமலைக்கு என்று ஒரு இளைஞர் கூட்டம் இருக்குது. பாஜக ஒரு இளைஞர்களின் கூட்டமாக கட்சியாக உருவானது அண்ணாமலைக்கு தலைமையேற்ற பிறகுதான். எதிர்காலத்தில் என்னுடைய கணிப்பு அது எப்படி வரும் தெரியல. எதிர்காலத்தில் there will be a fight between TVK and அண்ணாமலையாக தான் இருக்கும். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். என்ன சார், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு ரீசெண்டான ஸ்பீச் வந்து உண்மையிலேயே விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அதுக்கு மிக முக்கியமான காரணமாக என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த ஆட்சி 6 மாசத்துக்கு நம்ம வந்து விமர்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் பேசியிருந்தேன். ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தா இந்த ஆட்சி ஒரு 3 மாதம் கூட நீடிக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிலை இருக்கு அப்படின்னு. இது 2 விதமாக இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. ஒன்று, தாவேக்காவுடைய அரசாங்கத்தை கவிழ்க்கும் ஒரு திட்டம் இன்னமும் தொடர்கிறதா, குறிப்பாக திராவிட கட்சிகளுக்கு. ஏன்னா யாருக்குமே மெஜாரிட்டி இல்லைங்கிற போது தாவேக்கா அரசாங்கத்தை ஆட்சி அமைக்க விடாம 2 பேர் மட்டும் ஆட்சி அமைக்கலாங்கிற ஒரு ஃபார்முலா வந்து ஒர்க் அவுட் செய்யப்படுது அப்படிங்கிறத திருமாவளவன் ஓப்பனா உடைச்சிட்டாரு. கம்யூனிஸ்ட் தலைவர்கள் உடைச்சாங்க, வெளிப்படையா வந்துருச்சு. ஸோ இப்போ இன்னும் அந்த அந்த விஷயம் தொடர்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன சார்? ஒவ்வொரு இந்த கேள்விக்கு மல்டி டைமென்ஷன் ஆன்சர்ஸ் இருக்கு. பல பரிமாணம் கொண்ட விடைகள் இருக்கு. ஒன்று, இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்கிற முயற்சி இருக்குல்ல, அது முதல்லையே முறியடிச்சாச்சு. திமுக அதிமுக 2 ஒன்றா சேர்ந்து களத்தில் இறங்கினா இந்த ஆட்சி அமையாமல் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆவார், அவருக்கு ஆதரவாக திமுக இருக்கும் என்கிற முயற்சி மறுத்தா கூட அதுவே அடிபட்டு போச்சு. 2 பேரும் வேண்டாம், திருமாவளவன் ஒரு தலித் சிஎம்மை கொண்டு வரலாம் என்கிற முயற்சிக்கு விசிகேவிலே ஆதரவு கிடையாது, வெளியிலையும் பெரிய ஊக்கம் கிடையாது. அவரை சிஎம் ஆக்கிறதுக்கு நாம ஏன் முயற்சி பண்ணோங்கிற ஒரு குரூப்பு 2 கட்சியிலையும் இருக்குது. இதெல்லாம் இருப்பதுனால அந்த முயற்சியும் போயிடுச்சு. ஸோ ஆட்சி விஜய் தலைமையிலான ஆட்சி உருவாவதற்கு இருந்த முட்டுக்கட்டை நீங்கியது. அப்புறம் பெரும்பான்மை நிரூபிக்கிறதுல காங்கிரஸ் முதல்ல ஆதரவு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் விசிகே கொடுக்குமா இல்லையா கொடுக்குமா, சிபிஐ கொடுக்குமா, சிபிஎம் கொடுக்குமா, இந்த இது இருந்து. ஆனால் சிபிஎம் வெளியிலேருந்து ஆதரவு தர்றோம், நாங்கள் திமுக கூட்டணியிலே இருக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ அந்த கூட்டணியே இல்லைன்னு சிபிஎம் தலைவர்கள் சொல்லிட்டாங்க. குறிப்பாக சண்முகம் சொல்லியிருக்கார். அது ஒரு பக்கம். ஸோ ஜனநாயக முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா கூட்டணி நேஷனல் லெவலில் இருக்குது, அது வேறு, அது விட்டுருவோம். அதாவது ஆட்சியில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு இருக்குல்ல, அது ஊசலாட்டத்திலிருந்து அதுவும் முதல்ல கம்யூனிஸ்ட்கள் ஆதரவு கொடுத்தாங்க. அதிமுக ஒரு பிரிவினர் வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் இதெல்லாம் ஃப்ளோர் டெஸ்ட்டும் போது
சட்டப்பேரவையில் அவங்க பெரும்பான்மை பலம் நிரூபிக்கும் போது திமுகவே வெளிநடப்பு பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. பிறகு ஆட்சியில் நிலை பெற வேண்டும் என்பதற்காக விசிகேவும் கடைசி நிமிஷத்தில் பல்வேறு ஊசலாட்டம். எல்லாருக்கும் 2 மனசு தான் இருக்கும். தொல் திருமாவளவுக்கு பல மனசுகள் இருந்திருக்கு. ரெட்டை மனசு இதுவா அதுவான்னு தான் நல்ல டைலமான்னு சொல்லுவாங்க. இதுக்கு புது வார்த்தை கண்டுபிடிக்கணும். பல மனசு இதோ அதோ அதோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்து கடைசியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஆதரித்து ஒருவர் அமைச்சராகிட்டார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சத்தியமே பண்ணிச்சு, நாங்கள் திமுகவோடு தான் இருந்தோம், இருக்கிறோம், இருப்போம் அப்படின்னாங்க. ஆனால்பட்ட அதே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த பக்கம் வந்து ஒரு அமைச்சரும் ஷாஜகான் வந்துட்டார். அதுக்கு காரணம் கேரளா உதாரணம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஸோ முதல்ல அமைக்க முடியாத ஒரு சூழலை உடைச்சாச்சு. அரசியல் சட்டபூர்வமாக இருந்த சில கோளாறுகளை வந்து சரிச்சு பண்ணியாச்சு. அடுத்தது பலத்தை நிரூபித்தாச்சு, ஆட்சியை அமைச்சாச்சு, தக்க வச்சாச்சு. இதுக்கு அப்புறம் நடக்க போகிறது என்னென்னா, ஒன்று கட்சிக்கு பெரும்பான்மை பலம் இழந்த பிறகு நம்பிக்கை இல்லா தீர்மானம், அது 6 மாதம் கழிச்சு தான் வரும், இப்போ வராது. இப்போ தான் நம்பிக்கை வாக்குப்பில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சரி 1 மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சு போவேன், இன்னும் சரியாக கரெக்டாக 1 மாதம், இன்றைக்கி போன 11 இல்லை சரி வச்சுப்போம், இன்னும் வந்து 5 மாதங்கள் இருக்கு. சரி 5 மாதத்துக்குள்ளே என்ன குழப்பம் வரும், அதெல்லாம் வேறு விஷயம். குழப்பம் என்று வந்தால் அது திமுகவை தான் காரணமாக இருக்குன்றதுக்கு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட ஸ்டேட்மெண்ட் உதாரணம், அது ஒருத்துவோம். ஸோ இந்த ஆட்சியை வந்து கவிழ்க்கணும், கலைக்கணும், 2 இருக்குது. கலைப்பதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. ஒரு ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் ஆட்சியோ ஆளுநர் அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் அது வர்றதுக்கான எந்த அறிகுறியும் கிடையாது. அதுக்கு வந்து அரசியல் சட்டத்திலேயும் எஸ்ஆர் பொம்மைக்கு அப்புறம் எந்த மாநில அரசாங்கமும் கலைக்கப்படவில்லை, அது கவனிக்கணும். அதனால் அது சாத்தியமில்லை. மத்திய அரசாங்கத்திலேருந்து அதுக்கான அணிகோரம் இல்லை. அமித்ஷா சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கல, ஜெயிச்சுட்டாங்கன்றார். ஸோ அவர் வியப்பில் இருக்காங்களே தவிர வெறுப்பில் இல்லை. மத்திய அரசாங்கம் தமிழக வெற்றி கழக ஆட்சி மீது வியப்பில் இருக்காங்களே, அது வெறுப்பில் இல்லை. அதனால் இந்த பிரச்சனை இல்லை. அதனோட அடையாளம் தான் அமைச்சர் செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்கார், நாங்கள் 1000 கோடி கேட்டோம் பேரிடர் மேலாண்மைக்கு, கொடுத்துட்டாங்க, நாங்கள் என்ன கேட்டோம் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன, தமிழக அரசாங்கம் விஜய் தலைமையிலான தாவேக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு இணங்கி போக தயாராகிவிட்டது. சென்ட்ரல்லேருந்து வர வேண்டிய நிதி ஒழுங்காக வந்துடும். மாநிலத்தில் ஏற்படுகிற ஊழலால் பணம் திசை மாறி போகிற நிதி வருவாய் மீட்டெடுக்கப்பட்டு வருகிறது. பல டெண்டர்கள் கேன்சல் செய்யப்பட்டன, ரத்து செய்யப்பட்டன. அதனால் ஏற்படக்கூடிய அரசுக்கு வர வேண்டிய நிதி இழப்பு தடுக்கப்பட்டது. அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சாச்சு, பெரும்பாலும் அடைச்சாச்சு. இப்போ திருவான்மியூர்லேருந்து உத்தண்டி வரையிலான மேம்பாலத்துக்கான டெண்டர் கூட கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணுறதுனால எவ்வளோ வருவாய் இழப்போ அதெல்லாம் சரி கட்டுறோம். சரி இதெல்லாம் ஸ்டடி பண்ணி மெல்ல 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 ஒவ்வொரு கோளாறுகளை அடைச்சிட்டு வராங்க. அது திருச்செந்தூர் கோவிலில் அர்ச்சகர் வாங்கினப்பாங்க. சரி எதிர் வந்து ஒரு பானை சொல்லுக்கு ஒரு பருக்க பதமாக இருக்க அல்லது இது மாதிரி பல விஷயங்களை சைலண்ட்டாக பண்ணுறாங்க. இந்த சூழலில் மீண்டும் நமக்கு வாய்ப்பு கிடைக்காது என்ற ஆதங்கத்தில் திமுக மீது தொடர்ந்து நெருக்கடிகள், பழைய ஃபைல்ஸ் எல்லாம் கலரப்பட்டு வருகிறது. ஸோ இந்த சூழலில் இப்படி ஏதாவது நேரேட்டிவ் செட் பண்ணி இந்த அரசாங்கத்தை கலங்கடிக்க முடியுமா என்று பார்க்குறாங்க. விஜய் புரிதல் இல்லை, அரசியல் புரிதல் இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க கூட, அவர் கூட இருக்கிற டீம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகிட்டு வர்றாங்க. நம்ம அதில் மாற்று கருத்து கிடையாது. எல்லோரும் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிட்ருக்காங்க. 1 மாதம் ஆச்சு கோட்டைக்கு போய் எத்தனை விஷயங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுருப்பாங்க. பரந்தூர் உட்பட எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். நம்ம ஊழலை சுத்தமாக ஒழிச்சிடுவாங்க அப்படிலாம் சொல்லலை, படிப்படியாக குறைப்பாங்க. வருவாயை நீட்டும். அவங்களுடைய எய்ம் என்ன தெரியுமா, தமிழ்நாட்டுக்கு புதிய வருவாயை மீட்டெடுக்க வேண்டும், கடனில் முடிந்தவரையில் கடனை அடைத்து விடும், மத்திய அரசோடு இணங்கி போவதன் மூலம் மத்திய அரசு மூலமாக கிடைக்க வேண்டிய நிதி இருக்குல்ல அது கிடைக்கணும். அதிகமாக பேசாமல் அரசியல் விஷயங்கள் அதிகமாக பேசாமல் உருப்படியாக என்ன விஷயமோ அதை மட்டும்தான் பேசுகிறாரு விஜய் முதலமைச்சர்.
பெரும்பாலும் பேசுறது இல்லை, கருத்துக்கு சொல்லுது இல்லை. ஆனா அதுல ஒரு 2 கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, ரொம்ப ரீசெண்டா நடந்த 2 நகர்வு என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து பனையூர் பாபு அப்படிங்கிற அவங்களுடைய முக்கியமான ஒரு நபர், அவர் தலைவர் அவர் இப்போ திமுகவில் இணைந்திருக்கிறார். இன்னும் நிறைய பேர் அங்கிருந்து இணையக்கூடும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அதே மாதிரி பாஜகவோடு தாவேகா இணக்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பும் முன்வைக்கப்படுது. இதன் மூலியமா அந்த கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்ணோம் அப்படின்னா, பாஜகவோடு இவங்க இணக்கமா இருந்தாங்க அப்படின்னா இடதுசாரிகள் வாபஸ் வாங்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளை இணைச்சோம் அப்படின்னு மிரட்டினா விசிகாவும் வாபஸ் வாங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஆட்சி கவிழும் அப்படிங்கிற ஒரு தியரியும் முன்வைக்கப்படுது. அது பாசிபிளா? சான்ஸே கிடையாது. பாஜகவோட தாவேகா இணக்கமாக இல்லை, தமிழக அரசு மத்திய அரசோடு இணக்கமாக இருக்குது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. விஜய் தலைமையிலான அல்லது விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்ற, காங்கிரஸ் கட்சி இடம்பெற்ற, IUML இடம்பெற்ற, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி ஆதரிக்கிற இந்த அரசாங்கம் மத்தியில் உள்ள அரசாங்கத்தோடு இணங்கி போகிறது. இணங்கி போவது அரசாங்கங்கள் தவிர கொள்கையோ கட்சிகளோ இல்லை. இன்னமும் அவங்க தங்கள் கொள்கையை சமரசம் பண்ணதான் தெரியல, பண்ணவே இல்லை. அரசாங்கங்கள் இணைவது வேறு. இதே நிலைப்பாடு எல்லா அரசாங்கங்களும் உண்டு. ஒருவேளை இங்கே இடதுசாரி அமைப்பு ஆட்சி அமைச்சா கூட மத்திய அரசாங்கம் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கணுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. கேரளா இருந்ததே, பினராயி விஜயன் நீட்டை ஒழிச்சுட்டாரா இல்லையா? பல மாநில உரிமைகள் அது இதுன்னு சொன்னதில் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன பல ஸ்கூல் திட்டத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எதிர்ப்பு வந்ததால் திரும்ப அதனால அந்த மாதிரி இது கிடையாது. நம்ம குரோத் என்ன, தமிழ்நாட்டுக்கு எது வளர்ச்சியோ அந்த விஷயத்தில் சொல்லுங்க. ஆக தமிழக அரசு மத்திய அரசோடு இணங்கி போகிறது, அதுதான் தேவை. தாவேகா பாஜகவோட இணங்கி போகிறதுன்னு எடுத்துக்க முடியாது. அது வேற இது வேற. அந்த வகையில் அதுக்கான அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா அது அரசியல் ரீதியான உறவு ஆகாது, இணங்கிறது. ஆனால் இப்போ சமீப கால பல ஊடக விவாதங்களில் பார்க்கும்போது, பல கருத்துக்களை ஆராய்ச்சி பண்ணும்போது, திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான பல்வேறு வழக்குகள் தொடர்பான நெருக்கடியினால் ஆட்சியை இழந்து தவிக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு நெருங்கி போகலாம் என்கிற ஒரு பேச்சும் இருக்குது. ஏனென்றால் இந்தியா கூட்டணியிலேருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க, வேறு கூட்டணி கிடையாது. கூட்டணி இல்லாத அது ஒன்றும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க முடியும், ஏன்னா ஆட்சி இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3 தேர்தல்களில் பாஜக எதிர்ப்பை மட்டுமே காண்பித்து வாக்குகளை பெற்ற திமுக எப்படி மீண்டும் பாஜகவோடு போய் இணையும்? அது ஒரு நகைமுறை. ஒன்று கடந்த காலங்களில் நடந்திருக்கு. நபர்கள் வேறு, கட்சி வேறு. நாங்கள் மோடியை தான் எதிர்க்கிறோம், பாஜகவை எதிர்க்கவில்லை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்திரா காந்தியை தான் கடுமையாக எதிர்த்தாங்க. காங்கிரஸ் கட்சியை 80 ஆதரித்தாங்க. இந்திரா காந்தியினால் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட திமுக 80 காங்கிரஸ் கட்சி ஆதரித்தது. முரண் தான் அது, 2 வருஷத்துல முரண்பாடு இல்லை. ஆனால் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா, இப்போ தாவேகா கணிசமான இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை வாங்கியிருக்கு, கணிசமான பெரும்பாலான தலித்துடைய வாக்குகள், அப்புறம் கிறிஸ்தவர்களுடைய வாக்கு வாங்கியிருக்கு அப்படின்னா, இப்போ பாஜகவை மீண்டும் உள்ள இணைப்பதன் மூலமா அது திமுக முழுமையாக இழப்பதற்கான வாய்ப்பு லாஸ் தானே ஜாஸ்தியா இருக்கு. இல்லை இப்போ இல்லை. அதாவது தன்னை காப்பாற்றிக் கொள்வது, தங்கள் தலைவர்களை காப்பாற்றிக் கொள்ளும். ஒன்று தலைவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அல்லது தங்களை மேலிட தலைவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அல்லது அவர்களை கைவிட வேண்டும். 2வது ஆப்ஷன் எப்போ வரும்னா, மிதமிஞ்சி போச்சுன்னா தான். இப்போது கடுமையான சூழல் செந்தில் பாலாஜி பிரச்சனை வச்சுக்கோங்களேன். செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஏதேனும் நகல் ரொம்ப வலிமையாக இருந்தால் செந்தில் பாலாஜியை கூட திமுக கைவிடும், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா செந்தில் பாலாஜியும் திமுக அப்படியே கர்ணன் கவச கொண்டுள்ள மாதிரி அல்ல. ஆகையனால நான் உதாரணத்துக்கு தான் ஒரு பேர் சொன்னேன், ஒரு முன்னாள் அமைச்சர், நான் அப்படி சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி சூழல் வருகிற பட்சத்தை கட்சியை எந்த அளவுக்கு அணுகணுன்றது அவங்களுக்கு தெரியும். கடந்த காலங்களில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒன்றும் புதிய விஷயமா இருக்காது. அதாவது எப்படி காங்கிரஸை கடுமையாக எதிர்த்து காங்கிரஸோட உறவு வைத்தாங்க, பாஜகவை எதிர்த்து வாஜ்பாயோட உறவு வச்சாங்க. ஏதோ ஒரு காரணம் அவர்களுக்கு கிடைச்சோம், கன்வின்சிங்கான காரணத்தை சொல்லிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கட்சிக்கு சேஃப்டி, பாதுகாப்பு என்பதனால இப்போ அதனால் அது கட்சி ஆதரிக்கும். அங்கே கட்சி ஆதரிக்கும், இங்கே அரசாங்கம் ஆதரிக்கும்.
ஆனால் இதுவும் அதுவும் ஒன்றா ஒரே மாதிரி இல்லை, அது வேறு விஷயம். ஆக நிலையாக உங்கள் கேள்வி முதல் கேள்விக்கு மறுபடியும் பதில் சொல்கிறேன், ரீஇட்ரேட் பண்ணுறேன். ஆட்சி கவிழ்ப்பதற்கான முகாந்திரம் இல்லை, கலைப்பதற்கான முகாந்திரமும் மத்திய அரசுக்கிட்ட இல்லை இப்போ. ஏன்னா அவங்க 2 விஷயத்தை தெரிஞ்சு விஜய் இஸ் சேஃப், 5 ஆண்டுகள் சேஃப் நிச்சயமாக. இவங்க இனிமே எதில் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தான், செயல்பாடுகள், தாவேக அரசினுடைய செயல்பாடுகள். ஏன்னா அதில் தான் கவனம் செலுத்துவாங்க. ஏன் அப்படின்னா கடந்த திமுக ஆட்சி எல்லா செல்வாக்கையும் பெற்றிருந்த திமுக ஆட்சி தோல்வி அடைந்ததுக்கு என்ன காரணம்? பர்ஃபார்மன்ஸ். எதுவும் செயல்படலை, மக்களை திருப்திகரமாக அதை கொண்டு போகலை, மக்களுக்கு திருப்தியான ஒரு ஆட்சியை தரவில்லை. அதனால் அப்போ அந்த விஷயத்தில் நம்ம உஷாராக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லை, ஆனால் நம்ம தேர்தலுக்கு பிறகு, இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு நம்ம நேர்காணல் நம்ம பேசினும்போது நீங்கள் போய் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்துட்டு வந்தீங்க. ஸோ அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு பெருந்தன்மையானவர், ஒரு ஸ்டேட்ஸ்மேன் அப்படிங்கிற அந்த இதுதான் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், இப்போ மாற்று கருத்து. ஆனால் அந்த 3 மாதம் கூட தாங்காது அப்படின்னு சொல்கிறதும், இது இது போகிற வழியை பார்த்தா இது தாங்காதுன்னு சொல்கிறதும், இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 100 சீட்டை கடந்த ஒரு கட்சியை இது மக்களுடைய தீர்ப்பை கேள்விக்குறியாக்குற மாதிரி ஆகாதா? இதில் தான் அரசியல் தான் காரணம். இந்த பேச்சுக்கும் நேரேட்டிவ்க்கும் அரசியல் காரணம். 2 பார்வையை நான் வைக்கிறேன். ஒன்று, தங்கள் கட்சியினரை மாற்று கட்சியினர் இழுக்கிறாங்க, இந்த அரசாங்கம் வலிமையிட்டுறது, அதனால் விசிக நண்பர்களே, எங்கள் தோழமையில் இருந்த நண்பர்களே பார்த்துக்குங்க, உங்களுக்கு அங்கே நிரந்தரம் இருக்காது, உங்களுக்கு கடைசி என்ன தான் புகலிடம்னா திமுக தான் என்கிற மறைமுக எச்சரிக்கையாக இருக்கலாம். 2வது, தங்கள் கட்சியினரை ஒரு உற்சாகமாக வச்சுக்கணுன்றதுக்காக இருக்கலாம். 3வது, அரசியல் தான். எதிர்கட்சியாக இப்போவே ஆரம்பிச்சிடுவோம் எதிர்ப்பு. அப்போ தாவேகா ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு அரசியலை உறுதியாக தொடக்கத்தில் நடத்திட்டோம்னா நம்ம அரசியலை ஒழுங்காக பண்ணலாம். இதை அதிமுக செய்ய தவறுகிறது. அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுக செய்யலை. அவங்க இருக்கிற உள்கட்சி பிரச்சனை எப்பவுமே இருக்கும். தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர் எந்த முயற்சியிலையும் செயல்படலை. அதனால் மெல்ல 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 இதுவாகிடும். திமுக அந்த இடத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஆட்சியாளருக்கு எதிரான நிலைப்பாடு, இதை நம்ம இந்த மொமெண்டத்தை அப்படியே வச்சுட்டோம்னா அடுத்த தேர்தலுக்கு பயன்படும். அதுக்காக தான். ஆகையினால இது ஒரு அரசியலை அன்றி வேறு எதுவும் இருப்பதாக நான் கருதவில்லை. ஓகே, அடுத்ததாக இப்போ இன்னொரு விஷயம் விவாதிக்கப்படுது அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தொடர்பாக, குறிப்பாக அந்த வீத லீடர்ஸோடைய அமைப்பில் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற, ஆமாம், அதை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற பார்க்கணும். ஸோ உங்களுடைய பார்வையில் இப்போ இந்த உள்ளே வந்திருக்கக்கூடிய இந்த உறுப்பினர்கள், அப்புறம் அவருடைய அமைப்புக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் மொமெண்டம் அப்படிங்கிறது, இது இப்படி உங்கள் பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னும் அவர் கட்சியையோ இயக்கத்தையோ தொடங்கலை, இன்னமும் தொடங்கலை. வீத லீடர்ஸ் ஒரு வெப்சைட், அந்த வெப்சைட்டில் ஒரு இயக்கத்தை அறிமுகப்படுத்துகிறார். அந்த இயக்கத்தில் நான் ஆன்லைன் மூலமாக சேர்றாரு, அவ்வளோதான். நான் அதையே ஒரு இயக்கமாக கட்டமைத்து அப்படிலாம் எடுத்துக்கல. தவேகா கூட அப்படி தான் ஆரம்பிச்சது. இத்தனை லட்சம் வந்தாங்க. லட்சம் அது இல்லை, மக்களை சந்தித்து இயக்கமாக நடத்துறது தான். அதுதான் பர்ஃபார்மன்ஸு. நம்ம அதுக்காக வெயிட் பண்ணோம். அது அடிப்படை பாலப்பாடம் கூட தெரியாதவர் அல்ல அண்ணாமலை. அவருக்கு எல்லாம் தெரியும். நமக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்ற ஒரு பல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவரை செயல்படுகிறார். அவரோட அணுகுமுறை எல்லாமே சரியாக தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா நினைக்கிறேன். அநேகமாக விரைவில் அவர் எப்போ இயக்கம் தொடங்குகிறாரா, ஒரு அரசியல் கட்சியாக தொடங்குகிறாரா எதுவும் தெரியல. அதற்கு யார் பயிற்சி பெற வேண்டும் என்கிற ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த அணுகுமுறையை சரியாக கையாளுகிறார். போக போகத்தான் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் பாஜகவில் அண்ணாமலை நீங்கிய பிறகு ஏராளமானவர்கள் பாஜக கட்சியே உதறி தள்ளிட்டு வெளில வந்திருக்காங்க. அதுவே பெரிய விஷயமாக தான் பார்க்கணும். ஒரு தனி நபர் திடீரென்று விலகும்போது, தனிநபர் தான் அவர், கட்சி தலைவர் கூட இல்லை, கட்சி தலைவராகவோ முக்கிய பொறுப்பாளராக இருந்து விலகலை, ஒரு எம்எல்ஏவோ எம்பியா அது மாதிரி இல்லை. எம்ஜிஆர் திமுகவில் எம்எல்ஏ அவர், அது மாதிரி கூட இல்லை. திடீரென்று ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கும்போது அவர் பின்னாடி அத்தனை பேரும் தாய் கட்சியிலேருந்து போகிறாங்கன்னா எப்படி எம்ஜிஆர்
திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது எம்ஜிஆர் பின்னாடி தொண்டர்கள்லாம் போனாங்க. எம்எல்ஏக்கள் வரல, பல பேர் தலைவர்களும் தொண்டர்களும் வந்தாங்க. அப்படின்னா அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதை காட்டியது. அதே போன்ற நிலை தான் அண்ணாமலைக்கு பாஜகவிலிருந்து வெளியேறும்போது காட்டுகிறது. ரெண்டாம் நிலை தலைவர்கள், அதாவது அண்ணாமலையால் அதிருப்தி அடைந்த பல பேர் அங்கேயே தங்கியிருக்காங்க. இப்போ எதிர்க்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க, மெல்ல மெல்ல ஸ்லோவாக ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம். இனிமேல் அப்படி இன்னும் சூடு பிடிக்கும் ஜம்முன்னு. அது அந்த அப்போது அரசியல் களம் இருக்கும். அவர் என்ன செய்ய போகிறார் என்பதுக்கு ஒரு பொறுத்து வந்து பார்க்க வேண்டும். ரெண்டாவது, இன்னொரு கட்சி, பல கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்துச்சு, அதே மாதிரி இன்னொரு கட்சியா இல்லை வித்தியாசமான கட்சியா என்பது தெரியணும். ஒன்று, மாநிலத்தில் அவரோட கள செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்குன்றது. ரெண்டு, ஆட்சியாளருக்கு எதிரான கட்சியாக தான் அது செயல்படுகிறது என்பதை புரிந்து கொண்டோம். அதுதான் அந்த அணுகுமுறை. எந்த அளவுக்கு அது முன்னெடுத்து செல்கிறார்கள். அப்போது தாவேக அரசுக்கு எதிராக களம் காணுகிற ரெண்டு கட்சியில் ஒன்று திமுக, இன்னொன்று அண்ணாமலை உருவாக்க இருக்கிற அமைப்பாக இருக்கும். ரெண்டு தான். இதில் யார் பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். என்னை பொறுத்தவரை நான் அப்படி ஒரு சூழல் வந்தால் திமுக தாவேகாவுக்கு எதிராக களம் காணும்போது திமுகவுக்கு கிடைக்கிற ஆதரவை விட அண்ணாமலைக்கு அதிகமாக கிடைக்கும். காரணம் என்னென்னா, திமுகவை பார்த்துட்டாங்க மக்கள், அதிருப்தி அடைஞ்சிட்டாங்க. அண்ணாமலை இதுவரை பார்க்கல. தாவேகா ஏன் வெற்றி பெற்றது? ஒரே காரணம், திமுகவை வீழ்த்தினோம்னா அந்த இடத்துல அதிமுக வந்துடும். அதிமுக நமக்கு புதுசு இல்லை, ஏற்கனவே பார்த்துட்டோம், ஒரு மாற்று சக்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம், மக்கள் பார்த்தாங்க. அதனால தான் தாவேகாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது ரெண்டு கட்சிகளை விட. இப்போ நாளைக்கு ஆட்சியாளருக்கு எதிரான ரெண்டு கட்சிகள் என்கிற போது திமுகவை ஏற்கனவே பார்த்தாச்சு, பார்க்காத கட்சி வந்து அண்ணாமலை கட்சி என்ற ஒரு பார்வை கிடைக்கும். இதே ஒரு லாஜிக் தான், சிம்பிள் லாஜிக். ஒரு ஃப்ரெஷ்னஸ். புது ஆள் வந்திருக்கார், களத்துக்கு வந்திருக்காரு, சரி இவர் கொஞ்சம் நல்லா அரசியல் பண்ணோம். இந்த கட்சிகள் நான் ஏற்கனவே பார்த்துட்டோம், திமுக, அதிமுக, காங்கிரஸ். ஆனால் பாஜகவுடைய மாநிலத்தில் கூட அண்ணாமலையோடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்சு, அவருடைய ஏற்கனவே பார்த்துருக்காங்கல்ல, அது ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லை. ஆட்சியாளராக இருந்து பார்த்தது இல்லை. ஆட்சியில் இருந்த திமுகவை பலகாலம் பார்த்துட்டாங்க, ஆட்சியில் இருந்த அதிமுகவும் பலகாலம் பார்த்துட்டாங்க, தாவேகாவையும் பார்த்துட்டாங்க. இப்போ ஒரு 5 ஆண்டு நிரூபித்தா, பூர்த்தியான 5 ஆண்டுகள் நிறைவடைந்தால் தாவேகா ஒரு களத்தில் இருந்த கட்சி. அப்போ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து. இன்னும் சொல்கிறேன், 5 ஆண்டுகள் மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்து விட்டால் பிரச்சனையே இருக்குது. எம்ஜிஆர் மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அப்படி ஒரு சூழல் இருக்குமா இல்லை பார்க்க வேண்டியது, பொறுத்து பார்க்க காலம் இருக்குது எல்லாத்துக்குமே. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இப்படி ஒரு சூழல் அமைந்தால், ஒருவேளை தாவேகாவுக்கு எதிராக அரசியல் களம் காணும் ஒரு சூழல் ஏற்பட்டால், அதில் திமுகவா அண்ணாமலையான்னு பார்த்தா கொஞ்சம் அண்ணாமலை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அவர் இண்டிபெண்ட். பாஜகவினுடைய நெருக்கடியில் பாஜக மேலே தமிழக மக்களுக்கு திருப்தி இல்லை, இன்னும் ஏற்காத மனநிலை, இன்னும் மக்கள் ஏற்கலை. ஆனால் இப்போது ஆஃப்லைட்டாக பார்க்குறோம், நீங்களே சொன்ன மாதிரி பாஜகலேருந்து தான் நிறைய பேர் வந்து அண்ணாமலை அவர்களுடைய கட்சிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற போது இப்போ கருநாகராஜன்லேருந்து அமர் பிரசாத் ரெட்டியிலேருந்து எல்லாரும் அங்கே போகிறாங்க. அப்படிங்கிற போது அது அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்கக்கூடிய கட்சி இன்னொரு பாஜக தான் அப்படிங்கிற அந்த பார்வை வராதா? இல்லை, திமுகவிலேருந்து தான் அதிமுகவுக்கு வந்து எம்ஜிஆர் பின்னாடி வந்தவங்களாம். அது காமராஜர் ஒருத்தர் தான் ஒரே குட்டையில் ஊரே நம்மட்டேன்னு சொன்னார். மற்றவங்க யாருமே அதிமுக தலைவர்கள், திமுக தலைவர்களாக யாரும் பார்க்கல, மக்கள் பார்க்கல. எம்ஜிஆரோட ஃபாலோவர்ஸ் அப்படின்னு பார்த்தாங்க, அண்ணாமலையோட ஃபாலோவர்ஸ்ன்னு பார்ப்பாங்க. அண்ணாமலை பாஜகவில் இருந்தும் செல்வாக்கு மிக்கவராக இருந்தார் அதில். அப்போ அவர் அண்ணாமலையை பாஜகவை பார்க்கல, மக்கள் அண்ணாமலையாக பார்த்தாங்க. அதே நிலைமை தான் இப்போ வரும். ஏன்னா அதில் பல முறை நிறைய முறை சொல்லியிருக்கேன், பாஜகவோட கோர் ஐடியாலஜி இது அப்போதே விலகி இருந்தார், பெரும்பாலும் டச் பண்ணாமல் இருந்தார். இப்போது முழுக்கவே ஃபிசிக்கலாக வெளியில் வந்துட்டு கட்சி விட்டு ரொம்ப சுலபமாக இருப்பார். அது தமிழ்நாட்டுக்கு ஏற்ற அதை இண்டிகேட் பண்ணியிருக்கார், தமிழ் மண்ணுக்கு ஏற்ற அரசியல்னு சொல்லியிருக்கார் ஏற்கனவே. ஆகையினால அந்த சூழல் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு ஏற்ற ஒரு சூழல். தாவேகா எவ்வளோ தான் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற அரசியலை தான் இன்னும் செய்யுது, அதுக்கு முரண்பட்ட அரசியல் செய்யவில்லை. காங்கிரஸ் தேசிய கட்சி 67க்கு முன்பு இருந்த காங்கிரஸ் இப்போது இல்லை, அதுவும் இன்னொரு தமிழ்நாட்டுக்கு ஏற்ற ஒரு அரசியலை தான் களம் காணும்.
ஆகையில்லைன்னா அப்படி ஒரு சூழல் அமைகிற பட்சத்தில் அப்படி ஒரு நிலைப்பாடு உருவாகும்னு நான் கிடைக்கிறேன். இப்போ குறிப்பா அந்த உள்ளாட்சியில அவங்களுடைய பிரதிநிதிகள் போட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு கிட்டத்தட்ட வெளியே இருக்கு. 60,000 பேர் வந்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதுல 25% வந்து ஜென்சிஸ் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இதே மாதிரி தான் டிவிகேலையும் உள்ளாட்சி தேர்தலில் அவங்க வந்து மக்கள் இயக்கமாக இருக்கும்போது போட்டியிட்டாங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய அந்த டெம்ப்ளேட் அண்ணாமலை ஃபாலோ பண்ணுறாரா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் இருக்குது. இது சரியான அணுகுமுறை தான் இல்லை. ஜென்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருவேளை தாவேக்காவோட ஃபாலோ பண்ணலாம். பட் அண்ணாமலைக்கு என்று ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கிறது. பாஜக ஒரு இளைஞர்களின் கூட்டமாக கட்சியாக உருவானது அண்ணாமலைக்கு தலைமையேற்ற பிறகுதான். ஸோ அது ஒன்றும் புதுசாக இருக்குது. உள்ளாட்சி அமைப்புகள் அவங்களால எண்ண முடியும். இதுவரையில் எந்த பாஜக தலைவரும் மக்களை நேரடியாக சந்தித்தது இல்லை. எண்மக்கள் என்று பயணம் செய்தது இது. நான் என்னுடைய சிற்றறிவுப்படி தமிழ்நாட்டில் பயணம் பண்ண 2 பெரிய தலைவர்கள், ஒருத்தர் தேசிய அளவில் முரளி மனோகர் ஜோஷி, ஏக்தா ஆயத்தர். அது கொள்கை சார்ந்தது, அவங்களோட இந்துத்துவ கொள்கை சார்ந்தது. இந்துத்துவ கொள்கை சாராமல் மக்கள் மண் மனம் என்கிற அடிப்படையில் நடத்தின பாத யாத்திரை நடத்தினவர் அண்ணாமலை. இல்லைனா எல்லாம் சொன்னால் பாஜக காரங்க வந்து சண்டைக்கு வராங்க. ஏன்னா சிபி ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே ஒரு யாத்திரை போயிருக்கிறாரு. நடந்திருக்கு. இல்லை யாரும் யாத்திரை போகலன்னு சொல்லலை. அவங்களும் யாத்திரை நடத்திருக்காங்க. வேல் யாத்திரை முருகன் நடத்திருக்காரு. ஆமா, அது எல்லாமே ஒரு கொள்கை சார்ந்ததாக இருக்கும். மக்களை டவுன் டு எர்த்துன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி செஞ்சது. இதோட மற்றவர்கள் செஞ்சிருக்கலாம். ஆனால் இவர்கள் பாஜகவில் வேறு யாருமே செய்யாத அளவுக்கு டவுன் டு எர்த் பண்ணது அண்ணாமலை தான். ஆகையினால எதிர்காலத்தில் என்னுடைய கணிப்பு அது எப்படி வரும்னு தெரியல. எதிர்காலத்தில் there will be a fight between TVK அண்ட் அண்ணாமலையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன். சூழல் அப்படி தான் அமையும். கடைசியாக ஃபைனல் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது என்ன குவார்ட்டர் ஃபைனல், இது செமி ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி ஃபைனல் டெஸ்ட் வரல. அப்போது எல்லா கட்சிகள் ஒன்று போட்டு எல்லாம் முடிஞ்சு கடைசியாக 2 கட்சிகள் களத்தில் இருக்கும், 2 அணிகள் களத்தில் இருக்கும். அப்போது அந்த அணி அநேகமாக தாவேகா அது அண்ணாமலையாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன், எதிர்பார்க்கிறேன். நன்றி சார். பல்வேறு கேள்விகள் வச்சுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆதன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூ.